ஹாய் ஹலோ பீப்புள். லாஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம ஒரு ப்ராப்பரான கார்டு கம்போனண்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது, நம்ம லிங்க் டேக் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பற்றியெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி ப்ராப்பரான பிளாக் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இங்கே பார்த்தோன்னா லாஸ்ட் வீடியோவில் என்ன பாத் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோன்னா, இந்த ஸ்லாஷ் பிளாகுன்ற பாத்துக்குள்ளே நம்ம இந்த டைனமிக்கான பாத் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இட் மீன்ஸ் இட் கேன் பி எனி திங். ஸோ நெக்ஸ்ட்.js அந்த டைனமிக்கான பாத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அபவுட்ன்றது நம்ம எக்ஸாம்பிளுக்காக ஆட் பண்ணது. இது ஆக்சுவல் ப்ராஜெக்டோட ஒரு பார்ட் கிடையாது. அதனால் இதை டெலீட் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பிளாக்ன்றது ஒரு ஃபிக்ஸ்டு பாத்து தானே, அதுக்கான ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்.jsல நம்ம டைனமிக் பாத்ஸ் க்ரியேட் பண்ணோன்னா அதுக்காக நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்டாக்ஸ் என்னென்னா, ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நாம் ப்ரொவைட் பண்ணணும் நேம்ஸை. ஸோ நமக்கு இந்த பிளாக் பாத்துன்றது இங்கே நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஸ்பெசிஃபை பண்ணுற நேமில் தான் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். பிளாக் நேம்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பிளாக் நேம்ன்றது இருக்கு இல்லையா, இந்த பிளாக் நேம்ன்றது இட் கேன் பி எனி திங். இதுக்குள்ளே நம்ம ஒரு page.js ஃபைல் க்ரியேட் பண்ணுறோன்னா, நான் இங்கேருந்து ஒரு சிம்பிள் கம்போனண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் பேஜ். ஸோ இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு h1 டேக் மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறேன். பிளாக் பேஜ்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை ஏதாவது ஒரு பிளாக் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ நமக்கு இந்த பிளாக் பேஜுன்ற செக்ஷன் தான் இங்கே ரெண்டர் ஆகியிருக்கு. ஸோ இட் மீன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு இந்த செக்ஷன் ரெண்டர் ஆகுது. பட் நமக்கு எக்ஸாக்டாக இந்த யூஆர்எல்ல இருக்கிற எந்த பிளாக் யூசர் கிளிக் பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் அந்த பிளாகை எடுத்துகிட்டு இங்கே ப்ராப்பராக ரெண்டர் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அதை எப்படி கெட் பண்ணுறது? அதுக்கு தான் இந்த டிஃபால்ட் கம்போனண்ட் இருக்கு இல்லையா, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அதில் நமக்கு params அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வரும். ஸோ அதை நம்ம இங்கே டேரெக்டாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். இந்த params-ன்ற ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, இந்த params-ன்றது ஒரு ப்ராமிஸாக கிடைக்கும். ஸோ நம்ம அந்த ப்ராமிஸை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். ஸோ அதனால் நான் இங்கே முன்னாடி async ஆட் பண்ணிக்கிறேன். இந்த params-ல இருந்து நமக்கு ஆக்சுவலான பிளாக் நேம்ன்ற ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். ஸோ நம்ம அதை டீஸ்ட்ரக்சர் பண்ணணும். இந்த params-ன்றது இருக்கு இல்லையா, இந்த params-ன்றது ஒரு ப்ராமிஸ். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். இஃப் வி அவாய்ட் இட், we can destructure the block name from that. இந்த ஃபோல்டர் நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கிற நேம் இருக்கு இல்லையா, அதை நம்மளால் இந்த params-ல இருந்து டீஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். பிளாக் நேம். ஸோ இப்போ இந்த பிளாக் நேம்ன்றது நமக்கு இங்கே அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நான் இதை இங்கே JSX சின்டாக்ஸில் எம்பெட் பண்ணுறேன். லெட்ஸ் see, இங்கே நமக்கு செகண்ட் பிளாக்ன்றது கிடைக்குது. ஓகே. ஸோ நம்ம எக்ஸாக்டாக யூசர் எந்த பேஜில் இருக்காங்க, அந்த பிளாக் அந்த பேஜில் நம்ம ரெண்டர் பண்ண வேண்டிய ஃபைல் நேம் என்னன்றது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, நம்மளோட ப்ரீவியஸ் பேஜில் ஃபைல் ரீட் பண்ணுறதுக்காக நம்ம சம் கண்டென்ட் எல்லாம் ரைட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த சேம் ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு போட்டு அதில் ஸ்பெசிஃபிக் ஒரு சிங்கிள் ஃபைல் நேம் கொடுத்தா அந்த ஃபைல் நேம் நம்ம ஆக்சஸ் பண்ணி அதோட கண்டென்ட் மட்டும் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் மாடிஃபை பண்ணணும். ஸோ அதனால் நான் இந்த கெட் பிளாக்ஸ் ஃபங்க்ஷனை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம இதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற இந்த FS மாடியூல் அண்ட் பாத் மாடியூல் எல்லாம் நான் மேலே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். import path fs/promises. இப்போ நம்ம இந்த கெட் பிளாக்ஸ்ன்றதை நம்ம கெட் பிளாக்னு மாற்றிக்கலாம். ஏன்னா நமக்கு இப்போ இங்கேருந்து கெட் பண்ண போகிறது ஒரு சிங்கிள் பிளாக் தான். அண்ட் இங்கே நம்ம பிளாக் நேம்ன்றதை ஒரு ஆர்குமெண்ட்டாக ரிசீவ் பண்ண போகிறோம். நம்ம அது பிளாக் நேம்ன்றது ஜஸ்ட் ஒரு ஃபைல் நேம் தானே. ஸோ நான் இங்கே ஃபைல் நேம்னு போட்டுக்கிறேன். கண்டென்ட் பார்த்து கரெக்டாக இருக்குது. அண்ட் நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க எல்லா ஃபைல்ஸையும் ரீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
இட்ஸ் நாட் நெசசரி ஃபார் அஸ். நம்ம ஒரு அரேவை வந்து இனிஷியலைஸ் பண்ண தேவையில்லை. பிகாஸ் நம்ம வந்து ஒரே ஒரு ஃபைலை தான் ரீட் பண்ண போகிறோம். ரீட் பண்ணிவிட்டு அதோட கண்டென்ட் மட்டும் தான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டிய கண்டென்ட்டுக்கான வேரியபிள் இது தான். இந்த கண்டென்ட் பாத் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கண்டென்ட் பாத்தையும் ஃபைல் நேமையும் ஜாயின் பண்ணி தான் நம்ம வந்து ஃபுல் பாத் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைல் பாத் ஈக்குவல் டு பாத் டாட் ஜாயின். ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட் பாத் எடுத்துக்கிறோம். கண்டென்ட் பாத், அதுக்கப்புறமா வந்து ஃபைல் நேமில் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நம்ம லாஸ்ட் பேஜில் டாட் எம்டின்றதை ட்ரங்கேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த டாட் எம்டின்றதை ஸ்பெசிஃபை பண்ணால் தான் வந்து நம்மளால் கரெக்டான ஃபைல் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே வந்து ஒரு டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைல் நேம் அண்ட் எண்டில் டாட் எம்டி. ஸோ நம்ம வந்து ப்ராப்பரான பிளாகை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இங்கே நம்ம வந்து அந்த கண்டென்ட் வந்து ரிசீவ் பண்ணணும். கான்டென்ட் ஈக்குவல் டு அவைட். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஏசிங் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஏசிங் ஃபங்க்ஷன் வந்து ஒன்லி ப்ராமிஸ் தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அவைட் கெட் பிளாக். கெட் பிளாகுக்கு நம்ம வந்து பிளாக் நேம் வந்து பாஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு கண்டென்ட்குள்ளே என்ன இருக்குன்னா ஆக்சுவலி அந்த பிளாகோட கண்டென்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை ஒரு ஃப்ராக்மெண்ட் ஆட் பண்ணிவிட்டு பி டேக்குள்ளே ரெண்டர் பண்ணி பார்க்கலாம் கண்டென்ட்ன்றதை. இங்கே பார்த்தோன்னா நமக்கு வந்து அந்த பிளாகோட கண்டென்ட்ன்றது இங்கே கரெக்டாக ரெண்டர் ஆகுது. செகண்ட் பிளாக்கு நம்ம ஃபஸ்ட் பிளாகுக்கு போனோம்னா ஃபஸ்ட் பிளாகோட கண்டென்ட்டுமே வந்து ஃபுல்லாக ரெண்டர் ஆகுது. பட் இது வந்து ஒன்லி ஸ்ட்ரிங்காக ரெண்டர் ஆகுது. நமக்கு வந்து ப்ராப்பர்லி ஃபார்மேட்டட் வேல வந்து ரெண்டர் ஆகணும். ஸோ அந்த ப்ராப்பர் ஃபார்மேட்டிங்ன்றது வந்து நமக்கு இங்கே நம்ம மார்க்டவுனில் வந்து ரெண்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த சேம் கம்போனண்ட்டை நம்ம காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த h1 டேக் வந்து அன்னெசரி. நம்ம இதை வந்து இம்போர்ட் பண்ணணும். இப்போது மார்க்டவுன் ப்ரிவ்யூ. ஸோ இது கண்டென்ட் வந்து நாம் டெக்ஸ்ட்ன்ற ப்ராப்பில் வந்து பாஸ் பண்ணணும். இப்போ செக் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளாக்ன்றது ப்ராப்பராக ரெண்டர் ஆகுது. பட் இப்போயும் வந்து நமக்கு ப்ரீவியஸாக இருந்த சேம் இஷ்யூ இருக்குது. ஆர்டர்ட் லிஸ்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அஃபெக்ட் ஆகியிருக்கு. ஸோ அதுக்கு நம்ம சிம்பிளி ஒரு div tag ஆட் பண்ணிவிட்டு கிளாஸ் நேமில் வந்து க்ளோஸ் கொடுத்தோன்னா போதும். it will be automatically fixed. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளாக் ப்ராஜெக்ட்ன்றது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு வந்து செகண்ட் பிளாக் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் அந்த செகண்ட் பிளாகோட டைட்டில் மட்டும் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் பிளாக் இருக்குது, அந்த ஃபர்ஸ்ட் பிளாகை வந்து கிளிக் பண்ணால் நமக்கு இந்த செக்ஷன் வந்து ரெண்டர் ஆகுது. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் சீரீஸ். Thank you for watching. Have a great day or have a great evening, whatever time you're watching this.